ஒரு சின்ன கதை சொல்றேன். கேட்குறீங்களா? ஆக்சுவலி எல்லாருக்கும் சின்ன விஷயமா இருக்கிறது எனக்கு எப்பவுமே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கிறத நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்ல. அதில என்ன அப்படின்னா, அந்த டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றது வந்து அசால்ட்டா எல்லா பொண்ணுங்களும் பண்ணிட்டாங்க. பட் அது எனக்கு பயங்கர ஒரு பயமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் ஓட்டும்போது கீழ விழுந்துட்டேன். காயம் பட்டுருச்சு. அதுலேருந்து நான் சைக்கிளே ஓட்டாம விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ கோவம் வரும் அந்த டைம்ல. "ஏய்! எப்படி எனக்கு இப்படி ஆகலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வந்தது ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் பேபிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஒரு போஸ்ட்பார்ட்டம்ல போவோம்ல, அதில வந்து நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம மேல நெறைய கோவப்பட்டு, வெறுப்பாகி, நம்ம எதுவுமே பண்ண லாயக்கே இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வந்து ஒவ்வொரு கேர்ளுக்குமே இருக்கும். அது வந்து எல்லா மதருக்கும் தான் தெரியும். அது எப்படிப்பட்ட ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போயி ஓவர் கம் பண்ணி, திரும்ப நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது, ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ வந்து பில்ட் ஆன ஒரு மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாரி ஒரு மொமெண்ட்ட தான் எனக்கு வந்து எப்ப நான் வந்து ரைட் பண்ணாலும் கிடைக்கும். சென்னையில அதிகமா ரைட் பண்ணியாச்சு. பட் சொந்த ஊர்ல பண்ணதே இல்ல. பட் ஆனா இப்ப வந்து சின்ன சின்ன விஷயம் வேணுனாலும் நான் போயிட்டு வரேன், வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போறது செம்ம ஜாலியா இருக்கு. பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்குற விஷயமா இருக்கு. எப்பவுமே லைஃப்ல அத பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன்.